السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان بكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரந்த இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அத்தகைய படைப்புகளிலேயே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு பெற்ற திகழக்கூடிய படைப்பாக மனிதனை ஒன்றாக படைத்திருக்கிறார். சிறந்த படைப்புகளாக திகழக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடமாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கை சரியான முறையில் யார் கவனத்தை செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறார்களோ நடக்கிறார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பிரதிபலிப்பாக சொர்க்கத்தை பெற முடியும். யார் இந்த உலகத்தை சரியான முறையில் பயன்படுத்தவில்லையோ, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் கட்டுப்படவில்லையோ, பேரளவிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணித்தார்களோ நாளை மறுமையில கடுமையான கை செய்தப்பட்டு நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இடத்துல ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆனாலும் ஆழமாக நம்பிக்கை முஸ்லிமிடத்தில் இருந்தாலும் கூட இந்த நம்பிக்கை நமக்கு மெருகூட்டுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏதோ கண்டிருக்கிறோமா? நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் கவனம் செலுத்துகிறோமா? நம்மிடத்தில் பாடத்தை பெறக்கூடிய அந்த விஷயத்துல பாடத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையில திருத்தத்தை நாம் காட்டணுமா என்று நமக்கு நாமே சிந்தித்து நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிரந்தரமான உலகம் இல்லை என்று நாம் நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய விசாரணையில நாம் சந்திப்போம் என்று நம்புகிறோம். அந்த விசாரணையில எதை நமக்கு தீர்மானிப்பாக பெறுகிறோமோ, இறைவன் நிர்ணயிக்கின்றானோ அதை நாம் அதில் தள்ளப்படுவோம் என்று நம்பிக்கையில் இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் நம்ம இடத்துல இறை எச்சத்தையும் வணக்க வழிபாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றால் நமக்கு சில செய்திகளை நாம் பாடத்தை நாம் கற்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை வைத்துக் கொண்டு மாத்திரம்தான் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விஷயத்தை நாம் கவனம் செலுத்துகிறோமே தவிர மறுமையில நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்து நம்மிடத்தில் ஏதேனும் சிந்தனை இருக்கிறதா? இந்த உலகத்திலிருந்து நாம் தப்பித்து சோழத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஓரளவு வணக்க வழிபாடுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையா இருக்கிறது என்று உணர வேண்டும் என்றால் இறைவனுடைய அந்த மகிஷரில் அல்லாஹ்விடத்தில் ஒன்று திறப்படக்கூடிய தருணத்தில் நிகழக்கூடிய சில செய்திகளை நமக்கு காதில் எட்டினால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை சரி செய்ய முடியும். பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு வைத்தது போன்று நாளை மறுமையில மகிஷாரல வைப்பானா? இந்த உலகத்துல அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் வந்திருப்பான்.
அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனும் வந்திருப்பான். தன்னுடைய வணக்க வழிபாடுகளை பள்ளிவாசலோடு இணைத்து தொடர்புகளை வைத்து செஞ்சிருப்பான். சிலர் பள்ளிவாசலையே அறவே வேண்டாம் என்று வெறுத்து முஸ்லிம்களாக வாழ்ந்திருப்பான். இப்படி முஸ்லிம்களாக இருப்பாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருப்பாங்க. அப்போ ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த தருணத்தில் நிகழக்கூடிய சில செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நினைவுபடுத்துகின்றான். இதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த நிலைமையில நீங்கள் தள்ளப்படக்கூடாது என்றால் இதில் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. அதில் மிக முக்கியமாக இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாளை அந்த மறுமை என்பது கடுமையான நாள் என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்தாத்தின் அம்மா அவ்வுஹத். இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய அந்த தாய் படக்கூடிய அவஸ்தைகள், கஷ்டங்கள் அந்த ஒரு பெண்ணுக்கு தெரியும். ஒரு உடலில் ஏற்படக்கூடிய வலி என்றால் கடுமையான ஒரு வலி என்று சொன்னால் அந்த பிரசவம் வரக்கூடிய அந்த நேரம்தான் கடுமையான வலி. அதை நினைவுபடுத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த கொடுமையின் காரணமாக அந்த பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய இடத்துல ஈன்று விடுவாள், பெற்றெடுத்துடுவாள். அது மாத்திரம் இல்லை, யார் அந்த பெற்றெடுத்த அந்த பிள்ளையை பாலூட்டுவதற்கு மறுப்பாங்களா? ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்திருப்பா, 10 மாத காலம் சுமந்திருப்பா, கஷ்டத்தையும் சங்கடத்தையும் எவ்வளவு சுமந்திருப்பா, கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்திருப்பா. பெற்றெடுத்த பிறகு அந்த தாய்க்கு பிள்ளையுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? எல்லா நேரங்களிலும் பிள்ளைக்கு பசி இருக்கிறதா, ஏதேனும் தேவை இருக்கிறதா, பால் ஊட்டணுமா என்ற சிந்தனை அக்கறை அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாலும் கூட பிள்ளையை விட்டு போக முடியாது. நேரத்துக்கு நாம் பால் ஊட்டணும், சரியான முறை பிள்ளை கவனிக்கணும் என்ற சிந்தனை இருக்குமே. இந்த சிந்தனை அன்றைக்கு இந்த தாய் மறந்துடுவாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யௌம தரவுனஹா ததுக்குல்லு முர்தாத் அம்மா அர்வாத். சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்றான், இந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டுவதையும் மறந்து விடுவாள். அவ்வளவு கொடூரமான கடுமையான அந்த நெருக்கடிக்குரிய நாள் என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்திகளை சொல்லி காட்டுகின்றான். வததாலு குல்லு தாத்தின் ஹம்லின் ஹமலஹ. சுமந்து கொள்ளக்கூடிய அந்த கருவம் கூட ஈன்றிடுவாள், பெற்றெடுத்துடுவாள். அவ்வளவு கடுமையாக இருந்தாலும் கூட அன்றைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா அந்த வேதனை இல்லை, அதை விட கடுமையான வேதனைகளை அன்றைக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து எனக்கு என்ன ஆகுமோ என்ற அந்த உணர்வினால், பதட்டத்தினால் இத்தகைய நிகழ்வுகள் ஏற்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். ஏன் இது சொல்லி காட்டுகின்றான்? இவ்வளவு பெரிய நெருக்கடியான அந்த நாளில உங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்ற உங்களுக்கே தெரியாது. அப்போதுதான் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். இந்த உலக வாழ்க்கையை யார் வீணடித்தார்களோ, யார் சரியான முறையில் பாழாக்காமல் பார்த்து கொண்டார்களோ அன்றைக்கு அதை உணர்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வசனத்தில் இருந்து நமக்கு பாடம் பகற்றான். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் சொல்றான், எல்லாமே அன்றைக்கு அந்த என்ன நடக்குமோ என்ன இருக்குமோ அல்லாஹ் எதோ தண்டனை கொடுத்துருவானோ என்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பாங்க. அதை ஒரு சில ஆள்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஒத்தரன் நாச சுக்காரா, போதை உட்கொண்டது போன்று அவர்கள் தடுமாற்றி கொண்டு இருப்பார்கள். கீழே உள்ள மாதிரி அவன் போதை உட்கொண்டால் அவனுடைய அறிவை அவனை பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஒத்தரன் நாசு சுக்காரா, சிலர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அன்றைக்கு போதையை உட்கொண்டவர் எப்படி இருப்பார்களோ அந்த நிலைமையில நீங்கள் பார்ப்பீர்கள். ஒமாஹும் பிஸ்காரா, ஆனால் அவர்கள் போதையை உட்கொள்ளவில்லை. வலாக்கின் அஸாபுல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகின்றான். ஏன் இந்த செய்தி? நாளை மறுமையில நம்முடைய நிலைமை என்னாகுமோ என்று நமக்கு தெரியவில்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளை அக்கறை எடுக்க வேண்டும். நன்மையான காரியங்களில் அதிகமான முறையில் போட்டி போட வேண்டும். தஸ்பீஹில் குர்ஆன் ஓதுவதிலிருந்து, தௌபா கேட்பதிலிருந்து,
நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நேரங்களை அதிகமான நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு நினைப்படுத்துகின்றான். அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு ஆளும் பலதரப்பட்ட விசாரணை மூலமா ஏற்படுத்துவான். அந்த வெளிப்படையாக சில பேர் விசாரிப்பான், சிலர் அல்லாஹ் கூப்பிட்டு தனியாக மறைமுகமாக விசாரிப்பான். அது மாதிரியான விசாரணை எந்த ஒரு மனிதரையும் விசாரணைக்கு இல்லாமல்லாம் கிடையாது. எல்லாரையும் விசாரணைக்கு உட்படுத்த அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாம் முடிவெடுப்பான். அது மாதிரி நேரத்தில் இந்த மனிதர்கள் நாளை மறுமையில உலகத்துல நான் இது செய்யல அது பண்ணல என்று இவன் தப்பித்து அவனுடைய நாவினால் பேசக்கூடாததற்காக இறைவன் சில ஏற்பாடுகளை செய்யறான். அந்த ஏற்பாடு என்ன? ஒரு புத்தகமாகவே உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பதிவு செய்யறான். உட்காரியா, எந்திருக்கிறியா, என்ன செய்யற, என்ன பண்ற, எல்லாத்தையும் பதிவு செய்யாமல் இல்லை, எல்லாத்தையும் எல்லாம் பதிவு செய்யறான். நீ நன்மையான காரியத்தை செய்தாலும் அதுல பதிவு, தீமையான காரியத்தை நீங்கள் செஞ்சிருந்தாலும் கூட அது பதிவு செய்யப்பட்டு, எந்த ஒன்றையும் குழந்தை பிறந்ததிலிருந்து விவரம் தெரிந்த ஆரம்பித்திலிருந்து செய்யக்கூடிய எல்லாவற்றையும் மௌத்தா போகும் வரை அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு நாளை மறுமையில் உங்களுக்கு கொடுப்பான். அந்த புத்தகத்தை நம்மிடமிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் பதிவு செய்து பாருங்களேன், ஏதோ தனியாக பதிவு செய்து அல்லாஹ் வைக்கல, நம்முடைய உடலில பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ் வைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றோம். நான் நினைச்சு பாருங்களேன், இதை நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா? நம்மிடத்திலேயே அல்லாஹ் இவ்வளவு பெரிய நிகழ்வுகளை நடத்துறானா, இப்படி பதிவு செய்யறானா, நாளை மறுமையில் நம்மிடமிருந்து அதை வெளிப்படுத்துவானா என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 14வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தை அல்லாஹ் சொல்றா, வகுல்லு இன்சானின் அல்தம்னாஹு ஸாஹிரன் ஃபீ உனுகிஹி. நாளை மறுமையில அந்த ஏடுகளை நாம் வெளிப்படுத்துவோம். எந்த இடமிலிருந்து? உனுகிஹி, தொண்டைக்குழியில் இருந்து நாம் பதிவு செய்யப்பட்ட ஏடுகளை வெளியேற்றுவோம், வெளிப்படுத்துவோம், எடுப்போம். எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்களேன். நம்முடைய பதிவேட்டை நாம் செய்த நற்காரியங்கள், நாம் செய்த தீமைகள் அத்தனை பதிவு செய்யப்பட்ட ஏடு இருக்கிறது. அது ஏடு எங்கே வச்சிருக்கிற? தொண்டைக்குழி எது நம்ம நினைக்கிறோமோ அதை அந்த இடத்துல வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், வகுல்லு இன்சானின் அல்தம்னாஹு ஸாஹிரன் ஃபீ உனுகிஹி. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த தொண்டைக்குழியில் இருந்து நாம் அதை வெளியேற்றுவோம், ஸாஹிரன் வெளிப்படுத்துவோம். வனுக்ரிஜ லஹும் யௌமல் கியாமா, அது எப்போது நாம் எடுத்தோம் என்றால் மறுமை நாளில் அது வெளியெடுப்போம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நினைச்சு பாருங்களேன், நாம் செய்யக்கூடிய ஏடை, நாம் செய்யக்கூடிய நன்மையை, நாம் செய்யக்கூடிய தீமையை பதிவு செய்யப்பட்டக்கூடிய ஏடு எங்கே வைக்கிறானா? தொண்டைக்குழி எதை நினைக்கிறோமோ அந்த இடத்துல வைத்த அந்த பதிவேடை அன்றைக்கு மறுமையில நான் வெளிப்படுத்துவேன். தப்பிக்க முடியுமா? தாய்க்கு தெரியாம செஞ்சிருக்கலாம், மனைவிக்கு தெரியாம செஞ்சிருக்கலாம், ஊர் உலகத்தை தெரியாம எந்த காரியம் செஞ்சிருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியாம செஞ்சிருப்போமா? மறைச்சு செய்ய முடியுமா? தனிமையில இருந்தாலும் அல்லாஹ் கண்காணிக்கிறானே. அப்ப எல்லாவற்றையும் பதிவு செய்யப்பட்ட ஏடு அன்றைக்கு நாம் வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்போதுதான் அல்லாஹ் சொல்லுவான், மனிதன் உலகத்தை நீ வாழ்ந்த, ஒரு குறிப்பிட்ட அவகாசம் கொடுத்த, நீண்ட நாள் கிடையாது, கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தாலும் ஒரு நாள் கடந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்ந்தது 30 வருடம் எடுத்துக்கங்களேன், 30 வருடத்தையும் ஒரு பார்த்தா ஒரே ஒரு நாள் கடந்து போற மாதிரி தான் இருக்கிறது. அப்ப மறுமையிலே நாம் 60 உலகத்தை வாழ்ந்த 60 வருடங்கள், 50 வருடங்கள், 70 வருடங்கள் அல்லது 80 வருடங்கள் வாழ்ந்த மனிதன் பெரிய ஒரு நாள் பார்க்க மாட்டான், ரொம்ப குறைவான வாழ்க்கை. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், வாழ்ந்த இல்லையா, சின்ன ஒரு வாழ்க்கை கொடுத்தனா இல்லையா, வாழ்ந்து வந்துட்ட, அந்த உலகம்தான் ஒரு பயிற்சிகளாக அமைச்சிருந்த, நீ எதை தேர்ந்தெடுப்பேன் என்று பார்ப்பதற்கு செஞ்ச, இப்போது நீ பாரு, இந்த ஏடு இந்த வாங்கிக்க, நீ படிச்சு நீனே மார்க் போடு, நான்லாம் மார்க் போடல, நீனே போடு, நீ செஞ்ச செயலுக்கு நீனே மார்க் போட்டு தேர்வான் நீனே முடிவு செஞ்சுக்க என்று அல்லாஹ் சொல்றான். இக்ரா கிதாபக், இந்த புத்தகத்தை படி, கஃபா பி நஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா, இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஏடை வாங்கிட்டு நீ செஞ்ச உலக வாழ்க்கையில செஞ்ச அப்புட்டுமே இருக்கிறது, படிச்சு நீனே மார்க் போடு, நீனே மார்க் போட்டு நீனே தேர்வு எடுத்து நல்லா சொல். அப்படி நினைச்சு பாருங்களேன்,
ஏடு அல்லாஹ் நமக்கு தரான், அது நம்முடைய ஏடு தான். நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஏட்டை அப்படியே வெளிப்படுத்துறான். அந்த ஏட்டுகளை நீனே படின்றான், மார்க்கம் போட்டு நீனே தெரிச்சு பட்டா நீ போன்றான். இவ்வளவு பெரிய நிகழ்வுகளை அல்லாஹ் நடத்துகிறான் என்றால், தொழுகையில் அக்கறை எடுத்துகிற மறுமையில ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்ற இடத்துல ஓதுதல் கிதாபு ஃபத்தரல் முஜ்ரிமீன், இந்த குற்றவாளிகள் நல்லடியாராக இருந்தா, அல்லாஹ் கட்டுப்பட்டு இருந்தா, அல்லாஹ் மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இருந்தா எந்த கவலை இருக்காது அவனுக்கு. கவலை இருக்குமா? ஒரு ஆள் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், பயிற்சியில் பரிசு வரக்கூடிய இடத்துல அவன் ரொம்ப சிரமப்படுவானே? ஒன்றும் இருக்காது. எவ்வளோ பெரிய கொஸ்டின் வந்தாலும் கூட நான் ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கிற முடிவு எடுப்பான். ஒன்றும் படிக்காதவன், புத்தகத்தையே திறந்து பார்க்காதவன், பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தக்கூடியதுலேயே அக்கறை எடுக்காதவன், வீட்டில் போயிட்டு சரியான முறை படிக்காதவன் தேர்வில் எழுத முடியுமா? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறானா, மறுமையில் இந்த உலகத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி யார் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதை நம்ம பின்பற்றி நடந்தார்களோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தீர்மானம் மாதிரி அனுப்பிடுவான். ஆனால் அம்மட்டு பேர் என்ன இருக்கிறோம்? குற்றம் செய்கிற மாதிரி தானே இருக்கிறோம். நன்மை விட தீமை தான் அதிகமாக செய்கிறோம். வாழ்க்கை எடுத்து பார்த்தா தொழுகை தான் நம்மகிட்ட இருக்குது நன்மை. வேற என்ன இருக்கிறது? தான தர்மம் செய்கிறோமா? அடுத்த ஆளுக்கு உதவி செய்கிறோமா? நல்ல வார்த்தை பேசுகிறோமா? பிறருடைய மனதை புண்படுத்த மாதிரி நடக்காத அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோமா? அப்படி பார்த்தால் ரொம்ப குறைவாக தான் பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா, இறைவனுக்கும் இறை தூதர் கட்டுப்படாத மனிதன் நாளை மறுமையில வரக்கூடிய அவனுடைய நிலைமை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஓ இந்த கிதாப் பத்தரல் முஜ்ரிமீன முன்ஃபிஸ்பீன், இந்த குற்றவாளிகள் அல்லாஹ்வுக்கு மறுத்தவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய புண்மைகளை தூக்கி எறிந்தவன், நாளை மறுமையில அவன் வந்த உடனேயே அன்றைக்கு அந்த புத்தகத்தை பெறுவான். அப்போது தன்னுடைய நாவினால் சொல்வான், யா வைலத்தனா, எனக்கு வந்த கை சேதமே, மாலிஹாதல் கிதாப், என்னப்பா இந்த புத்தகம். வாங்கி கையில் வாங்கிட்டு புரட்டி லேசா திறந்து பார்ப்பான், அடுத்து பொறுத்து பார்ப்பான். அப்படியே பார்த்து கொஞ்சமே பார்க்க கூடத்துல அவன் முடிவெடுப்பான், இன்றோடு என்ன முடிவு முடிஞ்சு விட்டது. வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நான் வாழ்ந்த வீடு என்ன, நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, பணத்தில் எப்படி மிதந்து இருந்த, எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை அனுப்பிச்ச, இன்றைக்கு இந்த முடி இருக்கிறது என்று அந்த அந்த குற்றவாளிகள் முஜ்ரிமீன் இத்தீமை இறைவனுக்கு கட்டுப்படாதவன் அன்றைக்கு பேசுவான். யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப், என்ன புத்தகம் இது, ஒண்ணு விடாம சின்னதும் பெருசும் ஒண்ணு விடாம பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று புலம்புவான். லா யுகாதிது சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, ஒரு சின்னம் கூட விட்டு வைக்கலையே, பெருசும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சின்னது செஞ்சனே அதுவுமே இருக்கிறது. எதிர் வீட்டுக்கு தெரியாம என் வீட்டுல எலி சத்தத்தை தூக்கி முன்னாடி தூக்கி போட்டு வந்தேனே, என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது எதிர் வீட்டுல போட்டேனே அதுவுமே இருக்கிறது. நான் படிக்கக்கூடிய இடத்துல பள்ளிக்கூடத்துல மாணவரிடத்துல ஏதேனும் சிந்திட்டு எனக்கு தெரியாம உட்காந்து அதுவும் இருக்கிறது. மனைவிக்கு தெரியாம எத்தனை விஷயங்கள் செஞ்சு அதுவுமே இருக்கிறது. தகப்பனாருக்கு தெரியாம செஞ்ச அத்தனையுமே இருக்கிறது. குடும்பத்துக்கு தெரியாம, தகப்பனுக்கு தெரியாம, ஊருக்கு தெரியாம தன்னம் தனியாக செய்யப்பட்டு அதுவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒண்ணுமே இல்லையே. மாலிஹாதல் கிதாப், என்ன புத்தகம் இது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா, ஒன்றும் விட்டு வைக்கையில் சின்னம் விட்டு வைக்க இல்லை, பெருசும் விட்டு வைக்க இல்லையே, அம்மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவன் பார்ப்பான், படிப்பான், விரைந்து நிற்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போது அவன் நினைப்பான், வலா யௌலிமு ரப்புக அஹதா, என் இறைவன் எவரையும் அநீதி இழைக்க மாட்டான் அன்றைக்கு முடிவெடுப்பான். நம்ம அநீதி செய்யலாம், அல்லாஹ் செய்வானா? நம்ம செஞ்சுதான் வச்சிருப்பான். நம்ம செய்யாத ஒண்ணு கூட அது பதிவு இருக்காது. நம்ம என்ன செஞ்சோமோ அது இருக்கும். நம்ம என்ன செய்வோம், நமக்கு வேண்டாத பிடிக்காத நம்ம சேர்த்து பதிவு செய்வோம். அந்த மாதிரி கிடையாது. அல்லாஹ் என்ன பண்றான்னா, நீ செஞ்சதுதான் இந்த, நீ காலையில செஞ்சது இருக்கும், மாலையில செஞ்சது இருக்கும், சின்ன வயசுல செஞ்சது இருக்கும், பெருசானது அந்த காலத்துல செஞ்சது இருக்கும், எல்லாமே இருக்குப்பா, பதிவு இருக்கு. அவன் இப்போ பேசுவோமா, எல்லாம் நான் இது செய்யல, பாரு பதிவு செஞ்சிருக்கு, எனக்கு செஞ்ச, ஏன் செஞ்ச,
எந்த காரணத்தை செஞ்ச அம்முட்டுமே பதிவு இருக்க, தப்பிக்க முடியாது இருக்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய செய்திகளை நமக்கு சொல்லி காட்டினான். அது பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், ஏடுகளை பதிவு செஞ்சுக்கலாம். ஏடுகள் பதிவு செய்யப்பட்ட ஏடுகள்ல 2 வகையான ஏடுகள் அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்று நல்ல ஏடு. நல்ல ஏடுனா நன்மையான காரியம் செஞ்ச ஆளுக்கு வலது கரத்துல, தீமையான ஆட்கள் செஞ்சது இடது கரத்தை அல்லாஹ் கொடுப்பான். சிலர்கள் தீமையான செஞ்ச காரியத்தை முதுகுப்புறம் கொடுப்பாங்க. நல்ல ஆட்கள் நல்ல நன்மையான காரியங்கள் செய்த ஆட்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஆளுக்கு வலது கை ஒன்ன பிரச்சனை தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. இடது கரத்துல யார் வாங்கிக்கிறாங்களோ அப்போது அவன் புரிஞ்சுக்கணும், முடிஞ்சு போச்சு. முதுகுக்கு பின்னாடி யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ வாங்க, முடிஞ்சு போச்சு, நம்ம நரவாசி தான் என்று முடிவு செஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்றான். எப்படி எல்லாம் கொடுக்குறோம்? சில நேரங்களில் தனிச்சா செஞ்சிட மாட்டோம், குடும்பத்தோடு செஞ்சிடும். மவுது ஓதுறாங்களா தனிச்சா செய்கிறாங்களா? கத்தம் பாத்திய ஓதுறவங்க தனியாக செய்கிறாங்க, தனிப்பட்ட ஆளா செய்கிறாங்க? இல்லை, இல்லை, ஒரு கூட்டமாக செய்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்றான், துது இலா கிதாபிய அல்யவும், இப்போது நீங்கள் இன்றைக்கு புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன மாதிரி துகுசௌன மா குத்தும் தாமலும், எதை கூட்டமாக நீங்கள் செய்தீர்களோ அதோ இந்த புத்தகத்தை வாங்கிக்க. தனியா செஞ்சதும் இருக்குதுப்பா, கூட்டமா செஞ்சதும் இருக்கு, இதை வாங்கிக்க என்று அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சிலர்களுக்கு வலது கரத்தை கொடுப்பேன், சிலருக்கு இடது கரத்தை கொடுப்பேன். வலது பிரச்சனை கிடையாது, ஒன்றும் கிடையாது, இலகுவான முறையில் சோனத்துக்கு போயிடுவாங்க. இடது கரத்திலையும் முதுகு பின்னாடி கொடுக்கக்கூடிய ஆளை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டினான். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கற்பனையோ ஒரு கதையோ கிடையாது, உண்மையிலே நடக்கக்கூடிய அந்த செய்திகளை அல்லாஹ் நம்ம சொல்றான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், நம்ம இந்த உலக வாய்ப்பை கொடுத்துருக்கிறான், திருந்தி நம்ம தௌபா கேட்டுக்கணும். அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் ஊத்திய கித்தாஹும் பிசிமாலி, யாருக்கு இடது கரத்துல இந்த புத்தகத்தை நாம் கொடுக்கிறோமோ, நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் ஊத்திய கித்தாபஹு பிசிமாலி, யாருக்கு இடது கரத்துல நாம் புத்தகத்தை கொடுக்கிறோமோ ஃபயகூலு, அவன் சொல்வான், யா லைத்தனி லம் ஊத்த கித்தாபியா, இந்த புத்தகத்தை எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. என்னை அல்லாஹ் கூப்பிட்டான், கௌரவிப்பான்னு பார்த்தேன், எனக்கு ஒரு அந்தஸ்து கொடுப்பான்னு என்று பார்த்தேன். ஆனால் அல்லாஹ் சொல்றான், இடது கரத்துல கொடுத்த பிறகு அல்லாஹ் சொல்றான், யா லைத்தனா, இந்த குற்றவாளி, அல்லாஹ் கட்டுப்படாதவன், மன இச்சை பிரகாரம் இந்த உலகத்தை வாழ்ந்தவன், இறைவனும் இறைத்தோர் கட்டுப்படாதவன், அவன் சொல்வான், யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த புத்தகத்தை தராமல் இருந்திருக்க வேணுமே என்று அவன் முதலில் சொல்வான். அப்போது அவன் நினைப்பான், வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்ப்பான், கட்டிடத்தை நினைத்து பார்ப்பான், அவனுடைய அந்தஸ்து எவ்வளவு இருந்தது அதை நினைத்து பார்ப்பான், செல்வம் எவ்வளவு இருந்தது அதை நினைத்து பார்ப்பான், பதவிகளை வைத்த அந்த பதவிகளை நினைத்து பார்ப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நினைப்படுத்துகின்றான். சொல்றான், வலம் அதுரி மா ஹிசாபியா, என்னுடைய கணக்கு என்னாகுமோ எனக்கு தெரியவில்லை. யா லைத்தஹா கானத்தில் ஹாலியா, நான் முடிஞ்சு விட்டது. மாகனி அன்னி மாலியா, என் இடத்துல செல்வம் எவ்வளவு இருந்தது, கணக்கு இல்லாமல் இருந்தது, என்னுடைய இந்த பொருளாதாரத்தை எனக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்தது, அந்த பணம் எனக்கு பயனளிக்காமல் போய்விட்டது. மா ஆகனா அன்னி மாலியா, என்னுடைய பொருளாதாரம் இன்னைக்கு எந்த ஒரு பயனளிக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, நான் வைத்திருந்த பதவி, சின்ன பதவி, குடும்ப தலைவர், அது பயனளிக்கவில்லை. உலகத்துல வாழ்ந்தது, உலகத்துல கிடைத்த அதிகாரம், ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, ஒரு முதலமைச்சர் இருந்த அத்தனையுமே நினைத்து பார்ப்பான். மா ஆங்கனா அன்னி மாலியா, பொருளாதாரம் எனக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரமும் என்னுடைய பதவியும் எந்த ஒன்றும் பயனளிக்கவில்லை. அப்போது அல்லாஹ் சொல்வான், ஹுதூஹு ஃபகுல்லு, இவனை இழுத்து செல்லுங்கள், கொண்டு போய் தள்ளுங்கள். சும்மல் ஜஹீம சொல்லு, சுட்டு எரிக்கக்கூடிய நரகத்தில் இவளை வீசுங்கள். அந்த நேரத்தில் இவன் தப்பித்து வெளியில வரக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்றான், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்வூஹா சபூன திரான் ஃபஸ்லுக்கு, 70 முழங்கு கொண்ட சங்கலியை இவனை பிணையுங்கள். நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன சாதாரணமாக நமக்கு 4 பேருக்கு முன்னாடி பேசினாலேயே எவ்வளவு தலை குனிந்து நடப்போமோ,
நாளை மறுமையில ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர் திரட்டப்படக்கூடிய நேரத்தில் நான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 70 உலகங்களை சங்கிகளை என்னை பிணைக்கப்பட்டு நரகத்தில் குப்புற தள்ளப்படும் என்றால் இந்த வாழ்க்கையா இந்த உலக வாழ்க்கை? அதை நாம் கவனிக்க வேண்டும். எந்த வாழ்க்கையை இறைவன் தேர்ந்தெடுப்பானோ, எதை இறைவன் திருப்தியை பார்க்கிறானோ, எந்த காரியம் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது மாதிரி சொல்லி காட்டுகின்றான். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யாருக்கு முதுகு பின்னாடி வழங்கப்படுகிறதோ அவன் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், அம்மா மன் ஊத்திய கிதாபவு வரா தஹரி, யாருக்கு முதுகு பின்னாடி இந்த புத்தகம் வழங்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யதூ சுபூரா, இவனும் நாசமா போயிட்டான், இவனும் நரகத்துக்கு தான் போவான், இவனும் எந்தமே பேச முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நினைவுபடுத்தி சொல்றான். அதே மாதிரி நாளை மறுமையில இந்த உலகத்துல வாழ்ந்து எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதுதான் எனக்கு முன்மாறி என்று வாழ்க்கை அனுபவிச்சார்களோ அவர்களுக்கு வலது கரத்துல அல்லாஹ் கொடுப்பான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, யாருக்கு வலது கரத்துல இறைவன் ஏடுகளை கொடுக்கிறானோ ஹா உலாவும் பிரவு கிதாபியா, அவன் மகிழ்ச்சி அடைவான், அன்றைக்கு சந்தோஷத்தை அடைவான். இன்னி தனந்து அன்னி முலாக்கு ஹிசாபியா, இந்த கேள்வி கணக்கு இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்பினேன். இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றிருக்கிறான் என்பதற்கு அன்றைக்கு அவன் சொல்வான் என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னி தனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த விசாரணை என்பது உறுதியாக இருக்கிறது, அது பொய் கிடையாது, அல்லாஹ் நமக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த விசாரணையிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பயணம் அமைச்சேன், நம்பிக்கையோடு என்னுடைய செயல்பாடுகளை செஞ்சேன், இறை தூதர் காட்டி தந்த அடிப்படை செஞ்சேன், மார்க்கத்துக்கு முறையாக நிகழக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் தூக்கி எறிந்தேன், என்னுடைய குடும்பம் செய்தாலும் என்னுடைய ஊர்வாசிகள் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல, நரகத்துக்கு போவ என்ற அச்சத்தினால் இந்த காரியத்தை நான் செய்யல. சந்தோஷமான உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். ஜன்னத்தின் ஆலியா, இத்தகைய வாழ்க்கைய இந்த சந்தோஷமான ஆளை இவன் சொல்வான், ஹா உலாய் கிதாபியா, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த புத்தகத்தை என் புத்தகத்தை படிச்சு பாருங்களேன், நான் செஞ்சது பதிவு செஞ்சிருக்கிறேனே, அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான், எல்லாத்தையும் இருக்கிறான், இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லார் இடத்துல காட்டுவான் என்று அல்லாஹ் சொல்றான். ஜன்னத்தின் ஆலியா, கடைசியில இவனுக்கு வழங்கப்படக்கூடியது உயர்ந்த அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தருகின்றான். குதுஃபுஹா தானியா, அந்த கனிவளங்களும் கூட சிரமப்படாம கஷ்டத்தை அனுபவிக்காமல் இவன் உண்ண வேண்டும் என்பதற்காக தாழ்ந்த நிலையில அந்த மரங்களை அல்லாஹ் அமைப்பான். அப்போது அல்லாஹ் சொல்வான், குலு, நீ சாப்பிடுங்க, அதை வஷ்ரபு, நீங்கள் பருங்குங்கள், ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் ஐயாமின் காலியா, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அந்த நற்காரியத்திற்காகத்தான் இதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த உணவுகளையும் குடிபானங்களும் எதனால் கிடைத்தது? உலகத்தில் எத்தனை பேர் செஞ்ச அநியாயம் அட்டுழியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. இறை தூதருக்கு கட்டுப்பட்டு திருமறை குர்ஆனுடைய உபதேசத்தை ஏற்று வாழ்ந்த அத்தகைய ஒரு காரியத்திற்காக இந்த வாழ்க்கையை உணவுகளும் பானங்களும் நீங்கள் குடிங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்றைக்கு கணக்கிட்ட அந்த கணக்கை அவன் சரியான முறையில் கணக்கிட்ட காரணத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இதுக்கெல்லாம் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், ஒரு அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்போ வேணாலும் போகலாம். இன்றைக்கோ நாளைக்கு அல்லாஹ் கூப்பிட்டால் அழைப்பு வந்தால் போயிட்டே இருக்கணும். அத்தகைய வாழ்க்கை நாம் இருக்கிறோம் என்றால் நாம் சரியான முறையில் வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும். நாளை மறுமையில இறைவுடைய விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்வுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்த்து நாமும் சரியான முறையில் பாடத்தை பெற்று நம்முடைய தீமைகளில் இருந்து விலகி நன்மையான காரியத்தை அதிகமாக அக்கறை எடுத்து நன்மை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் இனியும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெயரால் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக
திருமறை குரானையும் நபிகளாருடைய பொன்மொழியிலும் நம்முடைய வாழ்க்கை நிறையாக பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், நம்முடைய சிந்தனைகள் கவனங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டும். நாளை மறுமையில கை சேதப்பட்டு சிரமப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் தள்ளப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்தக்கூடிய இறை வசனத்தை நாம் பார்க்கணும் என்றால், எல்லோரையும் நாம் முஸ்லிம்களை நாம் நினைத்து பார்க்கின்றோம், இறை நம்பிக்கையால் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அத்தகைய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒன்னே ஒன்று காரணம்தான், இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, என்ன இறைவனை ஏற்றுக்கிற அது சரியான முறையில் ஏற்றுக்க. சும்மா பேருக்கு ஏற்றுக்கிற மாதிரிலாம் ஏற்றுக்காத. இறைவனை நான் ஏற்றுக்கிறேன்னா முழுமையாக ஏற்றுக்க. அவன் பார்க்குறான், அவன் தண்டிப்பான், நரகத்தை போட்டு பொசைப்பான், தண்டையும் தப்பிக்க முடியாது, மற்ற ஆள் மாதிரி அவனும் தப்பிச்சுட்டு போக முடியாது. அது உறுதியாக நம்பு. நீ ஒரு மனிதனை நம்புற மாதிரி சாதாரண நம்பாத. இறைவனை என்பது முழுமையாக நம்பி, இறைவனுடைய பார்வையிலிருந்து நான் விலக மாட்டேன், எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறேன் என்று முதல்ல புரிஞ்சுக்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவருடைய இந்த குற்றவாளிகள் நரகத்துக்கு தள்ளப்படக்கூடிய காரணம் சொல்லுகின்ற விதத்துல சாதாரண விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம். இவர்கள் இறைவனை, மகத்தான இறைவனை நம்பக்கூடிய விதத்தில் நம்பவில்லை. நம்பி இருந்தால் இந்த மாதிரியான குற்றத்தை செஞ்சு குற்றவாளிகளாக இருக்க மாட்டான். அதுதான் அல்லாஹ் உணர்த்துனா. அல்லாஹ்வை நம்புனா, முழுமையா நம்பல, நம்ப விதத்துல நம்பல. நம்பி இருந்தால் இவன் நரகத்துக்கு போயிருக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னஹு கான லா யுமினூன பில்லாஹில் அதீம். மகத்தான இறைவனை நம்பக்கூடிய விதத்தில் நம்பவில்லை, அதனால் இவன் தள்ளப்படுகிறான். அதுல சில விஷயத்தெல்லாம் சொல்றான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். இவரெல்லாம் கவனமற்ற முறையில் இருந்தார்களே, ஒரு சின்ன ஒரு சிந்தனை கூட அக்கறை எடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கும் உணவு இவனுக்கும் கொடுக்கல, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதிலும் பிறருக்கு தூண்டும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு உணவு அளிக்கக்கூடிய விஷயத்திலும் கூட இவரும் செய்யவில்லை, அவரும் பிறரை தூண்டும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். நம்மையும் செய்யணும், நாமும் செய்யணும், பிறருக்கும் தூண்டணும். ஏழை கொடுங்க, கஷ்டப்படக்கூடிய ஆளுக்கு உதவி செய்யுங்க. இதுவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம். இங்க தள்ளப்படைய காரணம் இப்ப இத்தகைய நிலைமை தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். இதை கவனம் எடுங்க, அக்கறை எடுங்க. அல்லாஹ்வை நம்புறோம் என்றால் முழுமையா நம்புங்க. எந்த விதத்திலும் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் என்று நம்புங்க. நாளை மறுமையில நம்மை கை செய்யப்பட்டு விடக்கூடாது என்றால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கின்றான், பதிவு செய்கிறான், புத்தகத்தில் பதிவு செய்கிறான் என்ற உறுதியோடு நம்புங்க. நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும், நம்முடைய நன்மையான காரியங்கள் பாதுகாக்கப்படும். நாளை மறுமையில இந்த நன்மையான காரியங்கள் நாளை மறுமையில விசாரணையிலிருந்தும் நரகத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை மீண்டும் ஆக்கியிருப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.